காலையில் போட்ட வீடியோக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் போலி ரெசிபி கேட்டிங்க. கடலப்பருப்பு நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் எழுந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து போட்டுட்டு ஒரே ஒரு விசில் தான் வச்சேன். கடலப்பருப்பு எந்த அளவுக்குனா ஒரு ஆளாக்கு தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா வந்து ஒரு விசில் வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பை வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்சிலெலாம் போடாதீங்க, வச்சே பார்த்தீங்கன்னா குழஞ்சிரும். நீங்கள் அந்த ஒரு விசில்லே பார்த்தீங்கன்னா அது வேந்துட்டுருக்கும், ஏன்னா நைட்டே நான் ஊற வச்சதுனால. ஸோ அதுக்கப்புறம் வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட டேஸ்ட் இதுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நிறைய வந்து போட்டிங்கன்னா திகட்டிடும். மீடியமாக போட்டுக்கிட்டு கூட நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணால் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் பண்ண கடாயில் வந்து நெய் ஊற்றிட்டு அதை வந்து கொட்டிட்டு நல்லா வந்து திக்காகிற வரைக்கும் சிம்லி மீடியம் இதில் வச்சுருவேன். இல்லைனா எனக்கு பக்கத்துலேயே இருந்தேன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டினே இருந்தேன். அதை நம்ம வந்து ஒரு திக்காக, அதாவது தொக்கு செய்கிற அளவுக்கு வந்து திக்கானா போதும். அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நீங்கள் பவுலில் மாற்றிக்கலாம். எதனா வந்து பாத்திரத்தில் மாற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் வந்து உங்களுக்கு கட்டியாக இருக்கும், நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு, உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாவு பண்ணுவோம்ல அந்த அளவுக்கு வந்து கட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைதா மாவு எடுத்துட்டேன். நான் வந்து எண்ணெய் போட்டு செய்கிற மாதிரி எனக்கு பிடிக்காது, அதனால் கொஞ்சம் மைதா மாவு லைட்டாக தூவி விட்டு சப்பாத்தி போலவே தட்டிட்டு அதில் வந்து அந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நான் பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா லேசாக வந்து சப்பாத்தி தட்டுற மாதிரி பண்ணிவிட்டு தவாவில் போட்டு பக்கமாக எண்ணெய் தடவி இறக்கிட்டிங்கன்னா போலி ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.